dear students, and everyone gathered here. It is my absolute honor and privilege to welcome you all to the grand 80th Independence Day celebration of RVS Group of Institutions, Coimbatore. Every great celebration begins with a warm welcome. To officially welcome this August gathering, welcome address. Sir, welcome. இனிய சுதந்திர தின விழா வாழ்த்துக்களையும் வணக்கத்தையும் தெரிவித்துக் கொள்கிறேன். இன்றைய தினத்திலே நம்முடைய இந்திய பெருநாட்டின் 80வது சுதந்திர தினத்தை கொண்டாடும் விதமாக பெருமைக்குரிய இந்த ஆர்விஎஸ் பயிலங்களின் தலைவர் டாக்டர் KV குப்புசாமி ஐயா அவர்களின் ஆசீர்வாதத்துடன் இங்கு அனைவரும் கூடியுள்ளோம். இன்றைய தினம் நம்முடைய நாடெங்கும் மிகுந்த எழுச்சியுடனும் இந்த தேசத்தின் தலைநகரிலும் அனைத்து மாநில தலைநகரங்கள், மாவட்ட தலைநகரங்கள், கல்வி நிலையங்கள் அனைத்திலும் மிகச் சிறப்பானதொரு நிகழ்வாக இன்று நடைபெற்றுக் கொண்டுள்ளது. ஏன் இதை நாம் கொண்டாட வேண்டும் என்றால், நம்முடைய தேசத்தை அடிமைப்படுத்தியிருந்த அந்நியர்களிடமிருந்து எத்தனை போராட்டங்களுக்கிடையே நம்முடைய நாடு இது போன்றதொரு உரிமையினை, நமக்கான ஆட்சியினை, நமக்கான செயல்பாடுகளை நாமே தெளிவு செய்து கொள்ளலாம் என்கிற நிலைக்கு வந்தது என்பதை அனைவரும் உணர்ந்து கொள்ள வேண்டும். மேலும் பல மொழிகள், பழக்க வழக்கங்கள், மதங்கள் எதுவும் ஒன்றில்லை. பல்வேறுபட்ட மொழிகளாலும் மதங்களாலும் பழக்க வழக்கங்களாலும் நம் நாடு வேறுபட்டிருந்தாலும் நம்முடைய நாடு ஒன்றே. நாம் அனைவரும் இந்தியர்கள் என்கிற உணர்வையும் அனைவருக்கும் ஞாபகப்படுத்தவும், எழுச்சி மிக்கவர்களாக நம்முடைய தேசம் அதனுடைய செயல்பாட்டிலும் அதனுடைய முன்னேற்றத்திலும் நம்முடைய பங்களிப்பும் உள்ளது என்பதை அனைவரும் உணர்ந்து கொள்ள வேண்டும் எனவும் வற்புறுத்தும் விதமாக இன்றைய தினம் சுதந்திர தின விழா கொண்டாடப்படுகிறது. இந்த சிறப்புமிக்க விழாவிற்கு வருகை வந்திருக்கக்கூடிய அத்துணை பேரையும் இந்த கல்வி நிறுவனங்கள் சார்பில் வரவேற்பதில் மகிழ்ச்சி அடைகிறேன். நம்முடைய சுதந்திர தின விழாவின் கொடியேற்று நிகழ்ச்சியினை தலைமையேற்று கொடியேற்றி வைக்க இருக்கக்கூடிய நம்முடைய முன்னாள் நிறுவன முதல்வர் டாக்டர் கருப்பணன் ஐயா அவர்களை வருக வருகென வரவேற்பதில் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன். நம்முடைய தலைமை பொறியாளர் திரு பாலச்சந்திரன் ஐயா அவர்களையும் வருக வருகென வரவேற்கிறேன். நம்முடைய அகாடமிக் டைரக்டர், இன்ஜினியரிங் காலேஜ் ப்ரொஃபஸர்ஸ் டாக்டர் விஜயன் சார், இங்கு குழுமியுள்ள அத்துணை பேராசிரியர்கள் மற்றும் ஆசிரியர் பெருமக்கள், விளையாட்டுத்துறை அலுவலர்கள், இந்த விழாவினை மிகச் சிறப்பாக ஏற்பாடு செய்த பிஎட் பிரின்சிபல் மேடம், அவர்களுக்கு உறுதுணையாக இருந்த அத்தனை ஒருங்கிணைப்பாளர்களையும் என்னுடைய சார்பிலும் இந்த நிறுவனத்தின் சார்பிலும் இந்த விழா குழு சார்பிலும் வருக வருகென வரவேற்று நம்முடைய நாட்டின் சுதந்திரத்தை போற்றுவோம். என்றும் ஒற்றுமை உணர்வுடன் நாம் இந்தியர்களாக இருப்போம். உலகில் நம்முடைய நாட்டினுடைய பெருமையை உயர்த்துவதில் உறுதி கொள்வோம் என இந்த நேரத்திலே அனைவரையும் கேட்டுக்கொண்டு, அனைவருக்கும் என்னுடைய வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொண்டு வரவேற்புரை நல்க வாய்ப்பளித்தமைக்கு நன்றி கூறி அமைகிறேன். நன்றி, வணக்கம். Blessings of Tamil Thai. I request everyone to kindly rise and maintain silence for Tamil Thai Varthu.
proceed for the flag hoisting. May I request everyone to stand in attention and salute our national flag with utmost pride and respect. Flag salute! Order! சேர்மன் ஐயா அவர்களுக்கு வணக்கம். குட் மார்னிங். Happy Independence Day to all the staff
students and executives. Let us recall leaders: Mahatma Gandhi, Patel, Nehru, Subhash Chandra Bose and others who all fought for our freedom. First Prime Minister of India, so happened it fell on Dr. Nehru, maybe instead of Patel. But of course we could not have Subhash Chandra Bose, a great leader, amidst us on the day of independence. Bharatiyar spoke always so many songs about our India, independence and what not. விடுதலை விடுதலை என்று பாடினார். But of course he could not live long. சிந்து நதி இன்னிசை நிலவிலே கேரள நாட்டிலம் பெண்களுடனே சுந்தர தெலுங்கினில் பாட்டு செய்து தோணிகள் ஓட்டி விளையாடி வருவோம். அங்கிருந்துட்டு மறுபடியும் இமயமலை வரைக்கும் எல்லாம் சேர்ந்து பாடினார். அவர் இளம் வயதிலேயே இழந்தது ஒரு சோகம். வெறும் அவர் ஒரு இடத்துல சொல்றாரு, பஞ்சம் வந்துச்சு. பஞ்சம் வந்த உடனே பஞ்சம் வந்த உடனே பாடுறாரு, சாப்பாடு கிடைக்கல. வெறும் சோற்றுக்கோ வந்தது இந்த பஞ்சம், வெறும் சோற்றுக்கோ வந்தது இந்த பஞ்சம் அப்படின்னு பாடுறார். ஆனால் இளம் வயதிலேயே அவர் நம்மை விட்டு பிரிந்து விட்டார். இந்த 80வது சுதந்திர தினத்தை நாம் கொண்டாடும்போது நம் நாடு வளம் பெற வேண்டும், உலக அளவில் மேன்மை அடைய வேண்டும், மாணவ மாணவர்களுக்கு நல்ல வேலை கிடைத்து வாழ்க்கையில் நன்றாக இருக்க வேண்டும். நம் நாட்டை நாம் பேணி காப்போம். நம் தலைவர்களது எதிர்பார்ப்பபடி நடந்து இந்த இந்திய தேசத்தை முன்னேற்ற நம்மால் இன்றவரை பாடுபடுவோம். Now it is a computer-based artificial intelligence, data science and what not. அந்த மாதிரி நிறைய கோர்சஸ் வந்தாச்சு. இதையே நம்ம வாழ்க்கை முன்னேற அதை உபயோகப்படுத்தி படித்து நாம் வாழ்க்கையில் முன்னேற வேண்டும். அந்த ஃபாரின் டைரக்ட் இன்வெஸ்ட்மெண்ட் எல்லாம் நிறையா இருக்குது. அதே சமயத்தில் வேலை வாய்ப்பு இருக்குது. நம்ம இன்னொரு இதுக்கு கொஞ்சம் விட்டுட்டு இருப்போம். டெஸ்ட் ஆஃப் இங்கிலீஷ் as ஃபாரின் லாங்குவேஜ், டோஃபல், ஜிஆர்இ, கேட் இதெல்லாம் நம்ம இன்ட்ரடியூஸ் பண்ணோம்னா மாணவர்களுக்கு எதிர்காலம் நன்றாக அமையும். எல்லாரும் இந்த இனிய நாளில் நம் நாடு முன்னேற பாடுபடுவோம். Executives, students, staff and all the members assembled, எனது இனிய வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். வணக்கம். Through the courage and sacrifice of countless individuals, but freedom also comes with a responsibility to share her thoughts and inspire us on this significant occasion. I invite Ms. Vijaya Leela, first year Homeopathy Medical College, to deliver the Independence Day speech. தொலைநோக்கு பார்வையோடு வழிநடத்தும் மதிப்பிற்குரிய கல்லூரி தலைவர் KP குப்புசாமி ஐயா அவர்களுக்கும், அனைத்து கல்லூரிகளையும் திறம்பட இயக்கி வரும் கல்லூரி முதல்வர் அவர்களுக்கும், மாணவர்களின் எதிர்காலத்தை சிற்பியாக செதுக்கும் பேராசிரியர் அவர்களுக்கும், நாட்டின் நாடிய நம்பிக்கையாக திகழும் மாணவர்களுக்கும் என் இனிய வணக்கத்தையும் நெஞ்சம் நிறைந்த 80வது சுதந்திர தின வாழ்த்துக்களையும் கூறி எனது உரையை துவங்குகிறேன். வரலாறு என்பது கடந்து போன நாட்களின் குறிப்பு அல்ல,
கேள்விக்குரிய ஆயுத அமைப்புகள், தானிய களஞ்சியங்கள் என நாகரிகத்தின் அடையாளங்களை உருவாக்கிய மண் நமது தாய்மண். உலகம் எண்களை தேடிக்கொண்டிருந்த போது பூஜ்யம் என்ற எண்ணை உலகிற்கு அளித்த பாரதம் நமது பாரதம். ஆரியபட்டர் வானத்தை ஆராய்ந்தார். சுஷ்ருதர் மருத்துவத்தில் புதிய பாதைகளை திறந்தார். நாளந்தாவும் தட்சிணமும் உலகின் பல பகுதிகளில் இருந்து மாணவர்களை அறிவை தேடி வர செய்தனர். ஆகவே பெருமையோடு சொல்வோம், உலகம் அறிவை தேடிய போது அறிவின் கதவை திறந்து வைத்தது நமது பாரதம் என்று. ஆனால் நண்பர்களே, அந்த அறிவொளியின் மீது ஒரு நாள் அடிமைத்தனத்தின் இருள் சூழ்ந்தது. பஞ்சின் மென்மையும் மசாலாவின் மனமும் அந்நியனின் பெட்டியில் தங்கமாய் மாற சொந்த மண்ணில் உழைத்த கைகளோ சொட்டு நீரின்றி சுருங்கி போயிருந்தது. வயல்களில் தானியம் விளைந்திருந்து விவசாயிகளின் வயிற்றில் பசியின் தீயே பற்றி எறிந்தது. உரிமையை கேட்டால் துப்பாக்கி உண்டு, உண்மையை பேசினால் சிறை கதவு என்று அடிமைத்தனத்தின் உச்சிக்கே சென்றது வெள்ளையனின் ஆட்சி. இன்று நம் கைகளில் புத்தகங்கள் இருக்கின்றன. ஆனால் அன்று பலரின் கைகளில் விலங்குகள் இருந்தது. செல்வம் நிறைந்த நாட்டை வறுமையில் தவித்த நாடாக மாற்றிய காலம் அது. ஜாலியன்வாலாபாக் அது ஒரு இடத்தின் பெயர் மட்டுமல்ல, இந்தியாவின் நெஞ்சில் பதிந்த இரத்த காவியம். அப்பாவி மக்கள் மீது துப்பாக்கி குண்டுகள் பாய்ந்தன. ஆனால் அந்த குண்டுகள் இந்தியர்களின் மனதை உடைக்கவில்லை. ஒவ்வொரு குண்டும் ஒரு வீரனை உருவாக்கியது. ஒவ்வொரு கண்ணீரும் ஒரு புரட்சியை விதைத்தது. ஒவ்வொரு தியாகமும் சுதந்திரத்தின் விதையாக மாறியது. அப்போது எழுந்தார்கள் நம் வீர சிங்கங்கள். அந்நியனின் கடல் ஆதிக்கத்திற்கு எதிராக சுதேசி கப்பலை இயக்கி தனது சொத்துக்களை இழந்து சிறை கொடுமைகளை அனுபவித்தார் வாபு சிதம்பரனார். பகத்சிங், ராஜகுரு, சுகதேவ் போன்றவர்கள் இளம் வயதிலேயே மரணத்தை எதிர்கொண்டு நம் சுதந்திரத்திற்காக உயிரை தியாகம் செய்தார்கள். நேதாஜி சுபாஷ் சந்திர போஸோ, எனக்கு இரத்தத்தை தாருங்கள், உங்களுக்கு சுதந்திரத்தை தருகிறேன் என்று முழங்கினார். மகாத்மா காந்தி ஆயுதம் இல்லாமல் அகிம்சை என்ற ஆயுதத்தால் கோடிக்கணக்கான மக்களை ஒன்று திரட்டி பிரிட்டிஷ் பேரரசையை நடுங்க வைத்தார். 1947 ஆகஸ்ட் 15 அன்று உதித்த சுதந்திரத்தின் சூரியன் ஒரு நாளில் உதித்தது அல்ல, பல தலைமுறைகளின் கண்ணீரையும் தியாகத்தையும் கடந்து உதித்தது. இன்று அந்த இந்தியா எங்கே இருக்கிறது என்று பாருங்கள். ஒரு காலத்தில் அடிமைப்பட்டிருந்த நாடு இன்று உலக அரங்கில் தலை நிமிர்ந்து நிற்கிறது. விண்ணை வெறும் கண்களால் பார்த்தனா இன்று விண்ணில் ஏவுகணைகளை அனுப்புகிறோம். டிஜிட்டல் தொழில்நுட்பம் முதல் விண்வெளி ஆராய்ச்சி வரை, மருத்துவம் முதல் செயற்கை நுண்ணறிவு வரை உலகம் இந்தியாவின் திறமையை பார்த்து வியக்கிறது. இந்தியனால் முடியுமா என்ற கேள்வி மாறி இந்தியன் இன்னும் எவ்வளவு உயரம் செல்ல போகிறான் என்பதுதான் இன்றைய கேள்வியாக இருக்கிறது. ஆனால் நண்பர்களே, இந்த பயணம் இங்கே முடிவதில்லை, இங்குதான் தொடங்குகிறது. நம் முன்னோர்கள் ரத்தம் சிந்தி சுதந்திரத்தை பெற்று தந்தார்கள். நாம் நம் அறிவாலும் உழைப்பாலும் அதற்கு அர்த்தம் சேர்க்க வேண்டும். ஒரு நல்ல மாணவன், ஒரு நேர்மையான மருத்துவர், ஒரு புதிய கண்டுபிடிப்பை செய்யும் விஞ்ஞானி உருவெடுக்கும் போதெல்லாம் நம் இந்தியா உயர்கிறது. வரலாற்றின் முதல் பக்கம் முடிவடைந்து விட்டது. இனி நமது அறிவாலும் உழைப்பாலும் அடுத்த பக்கத்தை சரித்திரம் பேச வைப்போம். சுதந்திர இந்தியாவை நமக்கு சொத்தாக தந்தார்கள். நாம் வலிமையான, வளமான, அறிவார்ந்த வல்லரசாய் அதை அடுத்த தலைமுறைக்கு கையெடுப்போம். அந்த பேராண்மையின் பொறுப்பை நெஞ்சில் சுமந்து, அந்த பேராசையின் கனவை கண்களில் சுமந்து, அந்த தீப்பிழம்பின் நெருப்பை செயல்களில் சுமந்து நாமும் முன்னேறுவோம், நமது பாரதத்தையும் முன்னேற்றுவோம். எல்லை காக்கும் வீரனுக்கு வணக்கம், நாட்டிற்கு உணவளிக்கும் உழவனுக்கு வணக்கம், தியாகத்தின் அடையாளமாக விண்ணில் பறக்கும் மூவர்ண கொடிக்கு வணக்கம். வாழ்க பாரத மணித்திருநாடு, வந்தே பாரதம். வாய்ப்பளித்தமைக்கு நன்றி கூடி விரைவிடுகிறேன். நன்றி, வணக்கம். As Divyashree and Co, second year Homeopathy Medical College presents a group song. சுக
விண்ணொளி பாயுதே பாடுதே. சட்டம் நம் சட்டம் புது வேகம் கொள்ளாதோ, வேகம் இருந்தால்தான் வெற்றிகள் உண்டாகும். மண்ணி நம் மண்ணி புது சக்தி கிடக்காதோ, சக்தி இருந்தால்தான் சரித்திரம் உண்டாகும். இல்லை என்றால் அதன் வேரை அறுத்துவிடு, புலி போல் எழுத புயல் போல் விளைக. அலையலை ரத்தம் என்ன போலியா, இலை வேண்டும் புதிய இந்தியா. சுதந்திரத்தை காத்த அனைவருக்கும் சொல்லுகின்றோம் எங்கள் முதல் வணக்கம். தாய்மணி கொடி சொல்லுது ஜெய் ஹிந்த். தாயகம் காட்டிய தன்மன போக்கிட சொல்லுது ஜெய் ஹிந்த். என் இந்திய தேசம் இது, ரத்தம் சிந்திய தேசம் இது, காந்தி மகாத்மா கண்ணிய பூமி இது. ஜெய் ஹிந்த் ஜெய் ஹிந்த் ஜெய் ஹிந்த். This successful celebration is the result of dedication, cooperation and support of many wonderful people. It is now time to express our sincere gratitude to everyone who has contributed to making this celebration special. I am honored to invite Dr. B. Jayashree Rani Ma'am, Principal of RVS College of Education, to deliver the vote of thanks. A warm and graceful morning to our respected Senior Principal, Dr. Karpanan Sir, all the principals, our Board Engineer, Trustee of RVS Group of Institutions, Sankara Narayanan Sir, Academic Director, faculty members, staff members and dear students. I am extremely privileged and honored to propose vote of thanks on this special day celebration. First and foremost, I express my heartfelt gratitude to our beloved chairman, Vidya Shri Dr. K.V. Kuppusamy Ayya, whose visionary guidance, motivation and encouragement always inspire us to explore new ways and strive for excellence. I extend my sincere thanks to our senior principal and dean, Dr. Karpanan Sir, for his gracious presence and for hoisting the national flag. Sir, your presence and leadership have added great dignity to this celebration. Thank you, sir. I also express my gratitude to Dr. Sankara Narayanan Sir, Academic Director, and Mr. Balu Chandran Sir, Engineer, and our trustee for this wonderful celebration. Thank you, sir. I also express my deep gratitude to Executive Director, Chief Executive Officer Mr. A. Ramesh Sir, and Chief Finance Officer Mr. M. Kandasamy Sir, for the continuous support and encouragement in making this celebration a grand success. I would like to place on record a special thanks to all the principals of RVS Group of Institutions for the valuable cooperation, coordination and wholehearted support. Your collective effort have contributed greatly to making today's celebration meaningful and successful. Thank you, dear principal. My sincere thanks to all the faculty members and coordinators for guiding and encouraging the students to participate enthusiastically and showcase their talents. I especially thank Madam Stella, Chief Warden and her technical, stage setting, housekeeping and supporting teams for the dedicated effort behind the scenes. A special word of appreciation to Dr. A. Ramesh, Chief Physical Director, Mr. V. Ponnashankar, Physical Director, and Mr. Karthikeyan, Physical Director of Polytechnic College for the tireless effort and coordination in making today's program a grand success. Finally, my heartfelt congratulations to the young performers for the wonderful performance, especially the NCC team for your dedication, practice and enthusiasm have truly added colors and spirit for today's celebration. Once again, I thank one and all who contributed directly or indirectly to the success of this memorable celebration. Let us continue to uphold the values of unity, patriotism, dedication and service to our nation. Thank you all. Jai Hind, Jai Bharat. Words of gratitude. Thank you all for your gracious presence and participation. May the spirit of freedom, unity and patriotism continue to inspire each one of us to contribute towards a stronger and more prosperous India. Let us always remember the sacrifices of our freedom fighters
and uphold the values for which they fought. Jai Hind, Jai Bharat. Thank you. அப்படியே வெயிட் சரி நம்புறாங்க சரி சார்